இந்த அமேசான் ஆபீஸ்க்குள்ள நம்ம கான்டென்ட்க்கு வீடியோஸ் எடுத்தா எதுவும் கேட்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்த என்ன இந்த பில்டிங் அபிஷியல் லான்ச்சை கவர் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் இன்வைட் மெயிலும் அனுப்பி கழுத்துல இந்த இன்ஃபுளுசர் ஐடி கார்டும் கொடுப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. 3 மாசம் முன்னாடி அவசரமா இந்த ஆபீஸ் ஆபரேஷனுக்கு வந்தாலும் அபிஷியல் லான்ச் இன்னைக்கு பிப்ரவரி 23 காலையில தான் நடந்தது. BLR 37 பிளஸ் அமேசான் ஆபரேஷன்ஸ் ஜேர்னியை மையப்படுத்திய கேலரி வால் சீஃப் கெஸ்ட்காக வச்சிருந்தாங்க. கர்நாடகா ஸ்டைல் தோல் மூலமா வரவேற்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த அமேசான் ஆபீஸ் ஏசியாலேயே 2வது பெரிய பில்டிங் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது பெங்களூரோட 10வது அமேசான் கார்பரேட் ஆபீஸ். இதோட லாங் ஆபீஸ் டூர் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஆல்ரெடி இருக்கு. சிறப்பு விருந்தினர்களா கர்நாடகா கவர்மெண்டோட லார்ஜ் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் MB பட்டேல், IAS டாக்டர் செல்வகுமார், IAS குஞ்சன் கிருஷ்ணா எங்களோட பெரிய அலுவலக தலைவர்கள் வரவேற்க உள்ள நுழைந்தாங்க. ரிபன் கட்லாம் முடிஞ்சு ஆபீஸோட வால் கேலரி மூலமா விருந்தினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு ரொம்ப ஆர்வமா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. சில 10 வருடங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல சாதாரண அமேசான் திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியா டெவலப் ஆகி மேல வந்து இன்னைக்கு 10வது கார்பரேட் ஆபீஸை இதே பெங்களூர்ல இவ்வளவு பிரம்மாண்டமா திறந்த கதையை மேடைகள்ல இவங்க எல்லாம் விவரிக்கும் போது நிஜமாவே ஆச்சரியமாவும் பெருமையாவும் தான் இருந்தது. குத்துவிளை கேட்டு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வுல எங்களோட அமேசான் கொலிக்ஸோட உட்கார்ந்து கேட்கும் போது அமேசான் பற்றி எங்க தலைவர்கள் பேச்சு பல தடவை கேட்டிருந்தாலும் ஒரு அரசாங்க அமைச்சர் அவருடைய கார்பரேட் கண்ணோட்டத்தில் ஷேர் பண்ணது கேட்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. 1 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க புறப்பட இன்னைக்கு கேஃபெட்டரியால மோத்தி லட்டு எம்ப்ளாயிஸ்க்காக கொடுத்தாங்க. அது போக கெஸ்டுகளுக்கும் புஃபே ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. இந்த அமேசான் பெங்களூரு புது ஆபீஸ் லான்ச் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பேசணும்னு நினைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.